வணக்கம் மக்கள், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அச்சன் கோவில் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் அச்சன் கோவிலுக்கு எப்படி போனேன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். சென்னை எக்மூர்லேருந்து 8:10 கிளம்புற பொதிகை எக்ஸ்பிரஸில் ஏறி நம்ம செங்கோட்டை இறங்கிடலாம். தென்காசிக்கு 6:40க்கெல்லாம் வந்துருச்சு. இங்கே எதிர்க்க அது வருது பாருங்கள் ட்ரெயின், அதுக்கோசம் 1/2 ஹவராக போட்டு வச்சுட்டாங்க. மணி 7:15 ஆகிடுச்சு. அச்சன் கோவிலுக்கு செங்கோட்டையிலேருந்து 8 மணிக்கு ஸ்டார்ப்பாக பஸ் எடுத்துருவாங்க. அதுக்கோசம் தான் நானே சீக்கிரம் எடுப்பாங்களான்னு ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன். எங்கே அந்த பஸ்ஸை பிடிக்க முடியாதோ அப்படின்ட்டு. நான் எக்மூரில் வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா 7:20க்கு தான் 7:40க்கு தான் ட்ரெயினே உள்ளே வந்தது. அதனால தான் எனக்கு வீடியோ எடுத்து போட முடியல. ஏன்னா அன்ரிசர்வ்டில் போய் சீட்டு பிடிக்கணுன்றது எப்படி இருக்குன்னு தெரியும். அதனால் நான் லேடிஸ் பெட்டியில் தான் ட்ராவல் பண்ணேன். அது ஃப்ரண்ட்டில் வேறு இருந்தது. அதனால் இந்த லாஸ்ட்லேருந்து ஃபஸ்ட்டுக்கு போகிறதுக்கே எனக்கு அவ்வளோ நேரம் ஆகிடுச்சு. அதனால தான் வீடியோ எடுக்க முடியல. ஃபுல்லாகவே தென்னை மரம் தான். இந்த சைடும் சரி அந்த சைடும் சரி தென்னை மரங்க நிறைய இருக்குது. கேரளான்னு எடுத்துக்கிட்டாவே தென்னை மரம் தான். இன்னும் நான் போக போக காட்டுறேன் பாருங்கள், தென்னை மரங்க தான் நிறைய இருக்குது. செங்கோட்டை ரீச் ஆகிட்டோம். 7:30 மணி. செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன் எப்படி இருக்குன்னு பாருங்கள், செம்மையாக இருக்குது. லைக் பனியும் எதுவுமா எங்கே போய் குளிக்கிறதுன்னு நினச்சிட்டுனா இந்த பாருங்கள், இங்கேயே ரெஸ்ட் ரூம் இருக்குது. குளிக்கிறதுக்கும் தனி பாத்ரூம் இருக்குது. நல்ல வேலை எனக்கு இங்கேயே கிடச்சா. இங்கேயே குளிச்சுட்டு 20 நிமிஷம்தான் டைம். இங்கே பாருங்கள், இங்கே கேட்டு. நம்ம செங்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பக்கமே தான் இது. கொஞ்சம் சைடில் நடந்தே வந்துடலாம். நான் நிற்கிறேன், பஸ்ஸு வரவும் நான் நிற்கவும் கரெக்டாக இருந்தது. 8:10க்கெல்லாமே 8:07க்கெல்லாமே பஸ்ஸு வந்துருச்சு. அதனால தான் எனக்கு பஸ்ஸை காமிக்க முடியல. செங்கோட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு போக முடியும்னாலும் இந்த கேட்டுக்கிட்டே நின்னா ஏறிடலாம். ஆனால் சீட்டு கிடைக்கல. ஏன்னா சீசன் சபரிமலை சீசனு. அதனால் உட்கார்றதுக்கு இடம் கிடைக்கல. நான் கொஞ்ச நேரம் ஒரு ஊர் பேர் மறந்துட்டேன். அங்கே முருகர் கோவில் இருக்குது. அந்த இது வரைக்குமே கொஞ்சம் உட்கார இடம் கிடச்சிது. ஒரு பீச் மேலே தாங்க இருக்கும். உட்காந்துக்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோ எடுத்துருக்கலாம். ஆனால் இதுவே நல்லா தான் இருக்குது. கேரளா ஆகிட்டோம்.
இங்கேயும் ஒரு ஃபால்ஸ் இருக்குன்னு போட்டிருக்கு. இங்கே பாருங்கள், சபரிமலை மாதிரியே இங்கேயும் வந்து இந்த ஐயப்பன் கோவிலுக்கும் வந்து அச்சன் கோவிலுக்கும் வந்து இருமுடி கட்டி பாத யாத்திரையாக போகிறாங்க. நம்ம பஸ்ஸில் ஏறத மலை பாதை எப்படி இருக்குன்னு தெரியுது. பாருங்கள், கேரளாவில் சமயம் மழை பெஞ்சிருக்கு, சைட்லலாம் தண்ணி நிற்கிது பாருங்கள். பாருங்கள், ஏறுது இறங்குது பாருங்கள், எப்படி இறங்கும் பாருங்களேன். ஒரு வண்டி வந்தால் ஒரு வண்டி போக முடியாது, அந்தளவுக்கு இருக்கிற ரூட்டில். ஆனால் உண்மையிலே டிரைவருங்க ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஓட்டுறாங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு குரூப் நடந்து போகிறாங்க பாருங்கள். சீசன் டைமில் தான் அந்த மாதிரி வந்து நடப்பாங்க. நிறைய வண்டி வர்றதும் சீசன் டைம் தான். மற்ற டைம்லாம் வந்து பஸ்ஸுமே காலியாக தான் இருக்குமா. ப்ளஸ்ஸு வண்டிங்கெல்லாம் ரொம்பலாம் வராதான். இப்போ பாருங்கள், தண்ணி போகுது பாருங்கள். இந்த இடம் வந்து மழை டைம்லாம் வந்தால் செம்மையாக தண்ணி போகுமா. நம்ம அச்சன் கோவில் வந்து நெருங்கிட்டோம். இங்கே பாருங்கள், அந்த மாதிரி ஆர்ச்சாக போட்டிருப்பாங்க போகிற வழியெல்லாம். கொஞ்சம் வீடுங்களும் வருது பாருங்கள். இது அச்சன் கோவில் ஊர். இந்த அச்சன் கோவில் வரேன்னா ஒரு நாளைக்கு 3 பஸ்ஸு தாங்க. செங்கோட்டையிலேருந்து காலையில் 8 மணிக்கு ஒரு பஸ்ஸு வரும். அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஒரு 3:30 மணிக்கு ஒரு பஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதோடு ஈவினிங் 6 மணிக்கு நம்ம பஸ்ஸு. ஆனால் 6 மணி பஸ் வந்து ரிட்டன் வராது. அப்படி பார்த்தா ஒரு நாளைக்கு 2 பஸ்ஸு தான்.
அதே மாதிரி புனூர்லூர் ரூட்லேருந்து அது வேறு ஒரு வழியாக வந்து அச்சன் கோவிலுக்கு பஸ்ஸு வருதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது என்ன டைமிங்லாம் எனக்கு தெரியல. பாருங்கள், அச்சன் கோவில் வந்தாச்சு. கண்டக்டர் அண்ணா வந்து சொன்னார் 10 மணிக்கு மறுபடியும் பஸ்ஸு உடனே எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அதனால் 10 மணிக்கெலாம் வந்துடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். கூட்டம் இல்லைன்னா இந்த ஆர்ச்சுக்கு உள்ளேயே வந்து பஸ்ஸு போகும். இப்போ கூட்டம் இருக்கிறதுனால வந்து வேறு எங்கேயும் சைடில் எடுத்துமே நிப்பாட்டுறாங்க. இந்த பாருங்கள், இந்த வருது பாருங்கள், அந்த இடத்துல உள்ளே நிப்பாட்டுவாங்க. பாருங்கள், அச்சன் கோவில். இது பெண்கள் ஏறக்கூடிய 18 படியும். இந்த கோவிலில் வந்து லேடிஸ்க்கும் அலௌடு உண்டு. இது 18 படி இருக்குது. நம்ம தமிழ்நாட்டு கோவில் மாதிரி விநாயகர், முருகர் 2 பக்கமும் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போன ஒன்று கொடிமரம். ரொம்ப பெரிய கோவில்லாம் இல்லை, சின்ன கோவில் தான். அவ்வளோ ஒரு இதுவாக இருக்குது. பாருங்கள், விளக்கு பாருங்கள். ஐயப்பன் கோவில்னு எடுத்துட்டாவே இந்த விளக்குங்க தாங்க. உள்ளேயும் அவ்வளோ விளக்குங்க. நைட்லலாம் இன்னும் நல்லா இருக்கும். ஆனால் நைட்டு நம்மளாலலாம் இது பண்ண முடியாது. சுற்றி மலை நடுவில் இந்த ஐயப்பன் கோவில் அவ்வளோ சூப்பராக இருக்குது. உள்ளே போய் சாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. உள்ளே வந்து ஃபோன் அலோடு கிடையாது. நம்ம வெளியே வந்து ஃபுல்லாக வீடியோ எடுக்கலாம். ஒரு சின்ன கோவில் தான். ஒரு விளக்கு வெளிச்சம் தான் ஃபுல்லாகவே. உள்ளே வந்து லைட்லாம் அந்தளவுக்கு இல்லை. விளக்குங்க தான் நிறைய ஏற்றி வச்சுருக்காங்க. விளக்கு வெளிச்சத்துலேயே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஐயப்பன் இங்கே வந்து பூரண புஷ்கலையோடு இருக்கார். இது மாதிரி ஐயப்பனுக்கு வந்து மொத்தம் 6 படை வீடு. அந்த முருகருக்கு இருக்கா மாதிரியே வந்து ஐயப்பனுக்கும் 6 படை வீடு இருக்குது. அதில் நம்ம பெரிய நம்ம ஐயப்பன் கோவில் ஒன்று, இது அச்சன் கோவில் ஒன்று, அதுக்கப்புறம் மட்டும் ஆரியங்காவு, குளத்துப்புழை, இந்த மாதிரி 6 கோவில் இருக்குது. இன்னும் 2 இது என்னன்றது தெரியல. நான் இன்றைக்கி போகிறது வந்து அச்சன் கோவில், ஆரியங்காவு, குளத்துப்புழை, இந்த 3 கோவிலும் நம்ம ஒரே நாளில் பார்க்கலான்றதை உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே அந்த வனதுர்கை இருக்காங்க. இதை பாருங்கள், இங்கேயும் தொட்டில் கட்டியிருக்காங்க இந்த கோவில்லையும். நாகர் சன்னதி இருக்குங்க. டைம் ஆகிடுச்சு, நம்ம போய் பஸ்ஸு பிடிக்கணும். 10 மணிக்கெலாம் பஸ்ஸு வந்துடும். 10 மணிட்டு சீக்கிரமே வந்து போய் சீட்டு பிடிக்கணும். போகிற எப்போயாவது கொஞ்சம் உட்காந்துட்டு போகலாம். நம்ம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓம் நம சிவாய்.